அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற செய்தி அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியூட்டுற செய்தியாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிலர் தெரிஞ்சாலும் சாதாரணமாக கடந்து போயிருப்பீங்க. ஆனால் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது, திருநெல்வேலி பக்கத்தில் 3 கிராமங்களிலேயே பறந்து கிடக்கிற சுமார் 1100 ஏக்கர் பூமி வக்கஃப் போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு வக்கஃப் போர்டு உரிமை கொண்டாட அங்கே பரம்பரையாக வாழ்ந்துட்டு இருந்ததும் கோயிலும் குளங்களும் விவசாய நிலங்கள்னு பரம்பரையாக வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தலையில் கை வச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டே ஓடி அலற மாவட்ட ஆட்சியாளர் நீதிமன்றத்தில் போய் இதை ஒன்று மறுபரிசீலனை செய்யுங்கன்னு ஒரு மனு கொடுக்க நீதிமன்றம் விசாரித்து பார்த்துட்டு தற்போது சொல்லியிருக்கு, இல்லை வக்கஃப் போர்டு எதிர்பார்க்குற மாதிரி இவங்களுக்கு உரிமை உள்ள சொத்து இது இல்லை, இது அங்கே வாழ்கிற மக்களுக்கு சொந்தமானது தான், உங்களுக்கு இவ்வளவு தான் இருக்குது அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லி மக்களுக்கு பால வார்த்தை இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதானது கடந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி 2016 ஆகஸ்ட் 16 வகுப்பு வாரிய தீர்ப்பாயம் என்கிற ஒரு அமைப்பு வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானது தான் இந்த 1100 ஏக்கர் நிலம். அதானது திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 கிராமத்திலேயே பறந்து விரிஞ்சு கிடக்கிற 1100 ஏக்கர் நிலத்துக்கு இந்த பள்ளிவாசல் தான் அதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பள்ளிவாசல்னு தெரியுமா? அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கண்டியப்பேரி கான்மியா பள்ளிவாசல் தான் இதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு வகுப்பு வாரிய தீர்ப்பாயம் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் இப்போ கலெக்டர் என்ன பண்ணார், ஐயோ இது பரம்பரையாக நிறைய மக்கள் அங்கே இருந்து விவசாயம் பண்ணிட்டும் சொந்தமாக நிலங்களாகவும் பாரம்பரிய நிலமாகவும் எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு இடமாச்சே, இது பெரிய பிரச்சனை வருமா அப்படின்னு பல இடங்கள்ல இருந்தும் மக்களுடைய அழுகுறலும் அழுத்தமும் பிரச்சனையும் இல்லை ஓட்டு பிரச்சனை எப்படியெல்லாம் நிறைய வரும்னு எதிர்பார்த்தாங்களோ என்னமோ இப்போ கலெக்டர் கொண்டு ஒரு மனுவை கொடுத்தாரு. நம்மளுடைய மதுரை கிளை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த கிளை உயர் நீதிமன்றத்தில் கொடுத்தப்போ அவங்க விசாரித்து பார்த்தப்போ தான் தெரியுது, இந்த 1100 ஏக்கரு பறந்து விரிஞ்சு கிடக்கு. சரி, இதுக்கு என்ன அத்தாட்சி, இது வகுப்பு வாரிய சொத்து அப்படின்னதும் அவங்க ஒரு சிப்பேட்டை காட்டுறாங்க. 1712ஆம் ஆண்டில் அப்போதைய மதுரை சமஸ்தான ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்ட ஒரு செப்பு பட்டயம். செப்பு பட்டயமே இருக்கும்போது பின்ன எப்படி இதை இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு. கோர்ட் இதோடைய ஆவணங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது எப்படி பார்த்தீங்கன்னா 362 பேர் பட்டாவோட இந்த நிலத்தை ஏற்கனவே விவசாயம் மற்றும் விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் பகுதியை அரசு நிலம் இல்லாதவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு அதை பங்களித்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த விஷயம் எல்லாம் பரம்பரையாகவும் நீண்ட காலமாகவும் செய்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் 1963 தான் பட்டயங்களுக்கு நம்பர் எல்லாம் வந்துருச்சு. அதாவது நிலங்களுக்கு பட்டா வழங்குற அல்லது நிலத்துக்கு ஒரு சர்வே எண் வழங்குற ஒரு இது வந்துருச்சு. ஆனால் இதில் காட்மிச்சிருக்கிற எல்லா சர்வே நம்பரும் ஏற்கனவே எல்லாரும் பரம்பரையாக பயன்படுத்திட்டு இருக்கிற நிலங்கள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அரசு நீதிமன்றம் ஒரே குழப்பத்தில் வந்திருக்கு. அப்போ அந்த செப்பு தகடை கொண்டு வாங்கப்பா, நல்லா நாங்கள் பார்க்கட்டும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த செப்பு தகடு 1925ஆம் ஆண்டிலேயே படியெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பதிவு பண்ணி கல்வெட்டிலிருந்து பதிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மசூதி சொல்கிறது மாதிரி அல்லது வகுப்பு வாரியம் சொல்கிற மாதிரி அதில் எந்த பொய்யும் கிடையாது, உண்மைதான். அப்போது அவங்களுக்கு உரிமை உண்டுங்கிறத மறக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் நினைக்குது. மட்டுமில்லை, அது மசூதி தர்மத்துக்கான சர்வ மானியம் என்னும் கிளியராக அதில் எழுதி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை இது மகனிடமிருந்து பேரனுக்கு தொடரும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அதாவது பாரம்பரியமாக அது அவங்களுக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் இது, அதனால் வகுப்பு வாரிய சொத்து தான் அப்படின்னு. அதாவது மதுரை சமஸ்தானத்தோடைய முன்னாள் ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்ட வரி இல்லாத மானியம் 1865 1866 ஆண்டுகளில் இனாம் கண்காட்சி பதிவேட்டில் கூட இந்த மானியத்தையும் இந்த சொத்தை பற்றியெல்லாம் தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே பள்ளி வாசலுக்கு அந்த சொத்து மேலே உள்ள உரிமையை தவிர்க்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் பார்த்துருச்சு. ஆனால் அங்கே தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. அதாவது நெல்லை நீதிமன்றம் 1955 மார்ச் 8 கூட இது வகுப்பு வாரியத்துடைய சொத்து அப்படின்னு உறுதி செய்திருக்கிறது. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டதால்தான் அப்புறம் தான் இந்த பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ அவங்க விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ கரையம் பண்ணுறதுக்கோ ஒவ்வொரு நடவடிக்கைகளை எடுக்க போகும்போது
அப்போ தான் பிரச்சனை வர ஆரம்பிக்க மக்கள் பதட்டத்தில் இருக்க இப்போ இதை மறுபரிசீலனை எல்லாம் செஞ்சு வரும்போது தான் இந்த கோர்ட் இதையெல்லாம் பரிசீலித்து பார்த்தப்போ இந்த கோர்ட்டு மற்றபடி உள்ள அவங்க சொல்கிறது செய்கிறது 1712 சரி, 1963 சரி, சரிப்பா அந்த செப்பு தகடை கொஞ்சம் எங்கள் பக்கத்தில் கொண்டு வாங்க, கிளியராக ஒன்று பார்க்கட்டும் அப்படின்னு பார்த்தப்போ செப்பு கல்வெட்டில் 75 கோட்டா நிலம் மட்டும் மானியமாக வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அதானது இல்லை மேட்டர் என்னடான்னா, ஆண்டுகளும் தேதிகளும் கொடுக்கப்பட்ட நபரும் எல்லாமே சரிதான், ஆனால் கொடுக்கப்பட்ட நிலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 75 கோட்டா நிலம். அதுக்கு நம்மளுடைய கூகுள் எல்லாம் நீங்கள் போய் கணக்கு பார்த்தீங்கன்னா 0.0312 ஏக்கர். அப்போ மொத்தத்தில் பார்த்தா ஒரு கோட்டா இல்லைன்னா ஒரு கட்டா அப்படின்னு மொத்தமாக பார்த்தா எவ்வளோ வரும்னா 2.34 ஏக்கர். அதான சுருக்கமாக சொன்னால் 2.5 ஏக்கர் கூட கிடையாது, 2 ஏக்கரும் 34 சென்றும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வந்து நிற்கிது. அப்போது இவ்வளவு தான் உங்களுக்கு வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி 1100 ஏக்கரெல்லாம் இல்லை கண்ணு, இது வந்து வெறும் 2.34 ஏக்கர் மட்டும்தான். அதானது 2 ஏக்கர் 34 சென்ட் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதை மட்டும் எங்கே இருக்குன்னு நீங்கள் அடையாளம் காணுங்க, கண்டுக்கிட்டு அதை எடுக்கிறதுக்குள்ள உரிமை எல்லாமே உங்களுக்கு இருக்குது, அது தெளிவாகவும் எழுதியிருக்கு. அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருச்சு. இப்போ 1100 ஏக்கரில் பரம்பரையாக விவசாயம் பண்ணவனும் வீடு வச்சவனும் கோயில் கட்டினவனும் இருந்தவனும் எல்லாம் நிம்மதி பெருப்பிச்சு விட்டுருப்பானா இல்லையா? சரி, இந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா 1923 தான் இந்த சொத்துக்களுக்கெல்லாம் சர்வே எண் போடுற ஒரு இது நடப்புக்கு வந்தது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு சர்வே எண்கள் எல்லாம் 1923 போட்டதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய சொத்து தான் இதெல்லாம் அப்படின்னுங்கிறதுக்கு நீங்கள் அதை வந்து ஏன் விளக்கலை அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு சந்தேகத்தை கிளப்பி கடைசியில் உங்களுக்கு வெறும் 2.5 ஏக்கருக்கு உள்ளதாப்பா வரும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த வகுப்பு வாரிய சட்டமும் வகுப்பு வாரியத்திற்கு தீர்ப்பளிக்கிற வகுப்பு வாரிய தீர்ப்பாயம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், கடந்த 2013 இன்னைக்கு நம்ம வந்து மக்களுக்கு நல்லது வருதோ கெட்டது வருதோ ஒரு சட்டம் வந்துச்சுன்னா அந்த சட்டம் பயங்கரமான கலைபரம் ஆகுது தெரியுது. அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடியே பேசு பொருள் ஆகுது, இல்லைன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி பேசு பொருள் ஆகுது, இந்த வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகளும் எவ்வளவோ இதுவும் அந்த சட்டத்தை பற்றி அரசு ஆராய்ஞ்சு 1000 யூடியூப் சேனலும் ஃபேஸ்புக்கும் ஊடகங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த சட்டத்தை பற்றி வரும், நான் இதில் எதிர்ப்பு எல்லாம் கிளம்பும். ஆனால் சத்தமே இல்லாமல் நாட்டில் உள்ள இவ்வளவு யாருக்கு சொத்தை வேணும்னாலும் இது வந்து வகுப்பு வாரியத்துடைய ஒரு சொத்து அப்படின்னு சொல்ல முடிகிற அளவுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு காரணம் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்னு மட்டும் இல்லை, அந்த வகுப்பு வாரியம் ஒரு சொத்தை உரிமை கொண்டாடுனா அவங்க கோர்ட்டில் போய் தான் அதை நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு கொடுத்தாங்க இந்த சட்டப்படி. அதானது 2013 ஆட்சி செய்த பார்ட்டிங்க ஆட்சியாளர்கள், அதானது வகுப்பு வாரியம் ஒரு தீர்மானம் சொல்லிச்சுன்னா அதையெல்லாம் கோர்ட்டில் போய் அவங்க உங்ககிட்ட எல்லாம் வந்து வாதாடி உங்கள்கிட்ட எல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வரக்கூடாது. அவங்க அதுக்கெல்லாம் மெனக்கட்டுறதுக்கெல்லாம் டைம் எல்லாம் இருக்காது. அதனால் அவங்க வந்து அவங்களுடைய பக்கம் நியாயமா உங்களுடைய பக்கம் நியாயமா என்ன சொல்றதுக்கு நாங்கள் தனியாக அவங்கள்ட்டே ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த 3 பேர் சேர்ந்த ஒரு இதுக்கு தான் வகுப்பு வாரிய தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகுப்பு வாரிய தீர்ப்பாயம் என்னைக்காவது வகுப்பு வாரியம் சொல்றதுக்கு எதிராக சொல்லுவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, லாஜிக்குள்ள யாருக்குமே நினைக்குமென்னு தோணலை. சரி, அவங்க தான் இது பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வகுப்பு வாரியம் சொல்றதுக்கும் முரண்பாடு இருக்கா சரியா தப்பான்னு கேட்டு சொல்லுவாங்களாம். அது அவங்க சொன்னதுக்கப்புறம் இதை கோர்ட்டுக்கு கூட போக முடியாது அப்படின்னு கூட எழுதி வச்சுருந்தாங்க சட்டத்தை. இப்போ சமீபத்தில் தான் அந்த வகுப்பு வாரிய சட்டத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த மாற்றம் கொண்டு வந்ததுனால தான் இப்போ வந்து என்ன பண்ணிச்சு, நம்ம நீதிமன்றம் போக முடிஞ்சுதுங்கிறது மறக்கக்கூடாது. அப்போது இவ்வளவு பெரிய ஒரு சதியை வந்து ஆட்சியாளர்கள் எப்படி சைலண்டாக செய்து வச்சாங்க? அப்போ என்னைக்காவது விவாதிச்சாங்களா? யாருக்காவது இதை பற்றி தெரியுமா? அப்படி ஒரு சட்டம் வந்ததே யாருக்கும் தெரியாது. சொத்துக்கள் எல்லாம் கிரேம் பண்ண முடியல, நம்மளால் விவசாயம் பண்ண முடியல, பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுக்க முடியலன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ தான் இதை பற்றி வெளி உலகத்துக்கே தெரியுது. எவ்வளவு செயலன்றா என்னெல்லாம் பண்ணி வச்சாங்களோ. சரி, என்ன இருந்தாலும் இப்போ நமக்கு ஒரு நிம்மதி வர்ற மாதிரி ஒரு தீர்ப்பு. இதில் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னா, தற்போதைய வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை தற்போதைய அரசு கொண்டு வந்த ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு தேடி நமக்கு நீதிமன்றம்
நீதிமன்றத்தில் போக முடிஞ்சது, அந்த ஊரில் உள்ள மக்களும் தப்பிச்சாங்க. அப்படி இல்லைன்னா அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரலன்னா நீதிமன்றம் போயிருக்கவும் முடியாது. மட்டும் இல்லை, இந்த சொத்து திருப்பி கிடைக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்னடான்னா, வகுப்பு வாரிய தீர்ப்பாயம் சொல்கிற முடிவு தான் இறுதியானதுன்னு ஏற்கனவே சட்டம் இயற்றி வச்சுருந்தாங்க 2013. இந்த பதிவோட நோக்கம் வகுப்பு வாரியத்தையோ மற்றவர்களையோ குறை சொல்றதோ குற்றம் சொல்றதோ இல்லை. அதானது நம்ம ஒரு தகவலா நாட்டில் என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சிருக்கணுங்கிறது தான். எது எப்படியோ எல்லோரும் சந்தோஷமா இருந்தா நமக்கும் சந்தோஷம்தான். யாரும் பாதிக்கப்படக்கூடாது, யாரும் வருத்தப்படக்கூடாது. இதுதான் நம்ம நோக்கம். சரி, இன்னொரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம்.